எங்கடா போகிறோம்? எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். வாழ்க்கையில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்து இது வரைக்கும் ஒரு வீடியோ பார்த்ததில்லை. அதுமாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒரு எங்கள் வீட்டிலே நான் எங்கள் அம்மாவுக்கு நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் பெரிய சர்ப்ரைஸ். என்ன பண்ணுறது தெரியுமா உனக்கு? பெரிய விஷயம் எதுவுமே தெரில. எங்கள் அம்மாவுக்கு கூட்டு போய் உட்கார வச்சுக்கிறோம் பைக்கில். இப்போ போகும்போதே தெரியும். நீ நினைக்கிறது தெரியுமா உனக்கு? பெரிய சர்ப்ரைஸ். பெரிய சர்ப்ரைஸ். ஆமாம். ஸோ வந்து போயிட்டு போகும்போது என்னென்ன சொல்கிறோம், சரி என்ன பண்ணுறோம் காமிக்கிறோம். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு காமிக்கிறோம். வட்ட வட்டமாக போடுறேன். இப்போ தெரியுது பார்த்தீங்கன்னா மக்களே, எங்கள் அம்மா சர்ப்ரைஸாக கூண்டு வந்து இப்போ எங்கே இருக்கோன்னா அதுவும் சொல்ல மாட்டோம். பாருங்கள், உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குல்ல, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கும்ல, செம்ம சர்ப்ரைஸ். ஆனால் ஒருத்தனும் ஒரு அவங்க அம்மாவுக்கு பண்ணுற விஷயம். யார் செய்யல? பெரிய பிள்ளை சின்னவங்க மட்டும் 2 பொண்ணு மட்டும் செஞ்சா? பொண்ணு சொல்ல மாட்டேன், பெரியவங்க மட்டும் சொல்லுவேன். பசங்க தான் பண்ணுமா? மா உனக்கு என்ன வேணும்? இங்கே நல்ல ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் போதும். இங்கே ஒரு ஐஸ் வாட்டரு 600 300 இருக்கும். தேவையே இல்லை. நம்ம வீட்டில் சாப்பிட்டேன்னா கரெக்டாக இருக்கும். காப்பி வேணுமா? ஸ்டார் பாக்ஸில் குடிக்கலாமா? நீ போடுமே. உங்களுக்கு காப்பி 1000 ரூபாய். வேணாம் எதுவுமே வேணாம். போயிட்டு வந்துடலாம். புஸ்தகம் ஏறி 1 ஹவரில் வந்துடலாம். அது போதும். டேய் வாடா போலாம். உனக்காக ஏரோப்ளேன் வெயிட் பண்ணுறா. ஏரோப்ளேன் வெயிட் பண்ணுறா உனக்காக. எங்கம்மா போகிறோம் இப்போ? எங்கே போகிறோம்? எதில் போகிறோம்? ப்ளைனில். சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன் சந்தோஷமா இருக்கு? ஏன்னா நீ தான் என் ஆசையை நிறைவேற்கிற. அப்படியா? ஏன் கை ஆடுன்னு இருக்கு? கை ஆடுது. என் ஆசையை நீ தான் நிறைவேற்கிற. ஆமாம். அப்படியா? எந்த பிள்ளையும் செய்யல. நல்லது. சொல்றா என்னடா சொல்ற? 800 என்ன பண்ணுறது? உள்ள எல்லாம் அதிகமாக இருக்குது மக்களே, ரொம்ப அதிகமாக இருக்குது. டூ மச். 2 சொல்கிறேன். என்ன சொல்ல வந்த மக்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா நல்லாவே தெரியும் இவ்வளோ ரேட் ஆகும்னு. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, இவர் பணக்காரர். இவர் எப்பவுமே எது வந்தாலும் வாங்கிட்டு அந்த மூஞ்ச கலர் பாரா, சூப்பராக இருக்கிற 800 ரூபா கொடுக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். பசிக்குது, என்ன பண்ணுறது? சாப்பாடு செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு பண்ணுமா? இங்கேருந்தே ஒரு 1 hour தான். ஒழுங்காக அங்கே இறங்கி சாப்பிட்ருக்கலாம். திருப்பி இறங்கி சாப்பிடுவோம். திருப்பி இறங்கி சாப்பிடுவோம். என்ன ப்ரோ, பசி போயிடுச்சா? எனக்கு போயிடுச்சு. என்னம்மா பார்த்துனுக்குறேன்? என்ன டிக்கெட்டு? தண்ணி பாட்டில் கேட்டாங்க. ஒரு தண்ணி பாட்டில் 300 ரூபா. வாங்கிக்கலாம். என்ன பண்ணுறது? ஒரு கான்செப்டுக்காக உள்ளே போகிறோம். இது வரைக்கும் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோக்காக ஒரு 15,000 ரூபா செலவு பண்ணியிருப்பானா கேட்டால் எனக்கு தெரிலங்க. தமிழ்நாட்டில் தெரில, சவுத் சைடில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. நீ பார்த்துருக்கியாடா? ஏர்போர்ட்லாம் யாரும் கூப்பிட்டு வர மாட்டாங்க. ஏர்போர்ட்டில் கூட்டு வந்ததில்லை யாரும். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். அது உங்களுக்காக தான் பெஸ்ட்டாக கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் இருக்குது. அதை நான் சொன்னால் இப்போ திட்டுவார். நம்ம இன்னொரு அப்டேட்டும் இருக்குது. வேறு ஒரு இடத்துலையும் இப்போ வீடியோ எடுக்கல. கண்டிப்பாக வேறு ஊர், நம்ம ஊர் இல்லாமல் வேறு ஸ்டேட்டுக்கு போய் எடுக்க போகிறோம். யோசிப்பீங்க கண்டிப்பாக. வேறு லெவலில் இருக்கும் அது. அதையும் பாருங்கள். ஒரு பேர் வந்து கிருஷ்ணாலாம் இல்லை. நம்ம என்ன சொல்லுது மனசு? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? லைஃப்லேயே ரொம்ப சந்தோஷமான நாள். அப்படியா? நம்ம இப்போ கதை எப்படி இருக்கும்? ஏர்போர்ட் கதை எப்படி போயிடுச்சு? ரொம்ப நல்லா போகும். போகுமா? சூப்பராக போகும். ஏன் சூப்பராக சொல்கிறேன்? ஏன் என் குழந்தை பண்ணால் சூப்பராக இருக்கும் சொல்கிறியா? ஸோ எல்லோரும் போனால் நல்லாயிருக்கும். ஸோ மக்களே வந்து அம்மாவோட நிறைய ஆசை இருக்கும் மக்களே உங்களுக்கு. ஏன்னா வந்து நம்ம ஆசையை நம்ம நிறைவேற்றிக்கலாம். அம்மா ஆசையாக இருக்கும்போது நிறைவேற்றணும். இல்லாத போது ஃபீல் பண்ணுறவரை இருக்கும் போதே சந்தோஷமாக வச்சுக்கோங்க அம்மா. அவ்வளோதான். எப்போ பிளைன் எடுப்பாங்க? 4 minutes உள்ள போயிடலாம். 4 minutes உள்ள போயிடலாம். எப்படி உள்ளே வந்தோன்னா என்ன பண்ணணும் சொல்லு, மக்களுக்கு சொல்லு. சில பேர் தெரியாது, ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு தெரியாதுல்ல. சொல்லு. ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன். நான் கேட்டு வந்தோம்ல, என்னெல்லாம் பண்ணேன்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க உள்ளே வந்தோன்னே? ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க? செக் பண்ணாங்க. அப்புறம் ஆதார் கார்டெலாம் கேட்டாங்க. டிக்கெட் கொடுத்தாங்க சொல்லு. முடிச்ச உடனே நம்மகிட்ட அந்த கேட் பாஸ் கேட்டாங்க. அப்புறம் கேட் பாஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. கேட் பாஸ் வாங்கிட்டு வந்தோடனே சீட்ஸ்லாம் பார்த்து டிக்கெட் கம்மி. சில பேர் டிக்கெட் தெரியாதுல்ல. டிக்கெட் வந்து எங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறோம். இது தான் நிறைய பேர் வந்து ஏர்போர்ட்லேருந்து
ஊருக்கு போகிறவங்க வந்து நிறைய பேர் இந்த மாதிரி விளாக் போட்டிருப்பாங்க. ஆமாம். ஆனால் எங்களுடைய விளாக் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆமாம். அம்மா எப்படிமா இருக்கு இங்கே ஃபுட்டுலாம்? ரொம்ப சந்தோஷம். ஃபுட்டு எப்படி இருந்துச்சு? டேஸ்ட் நல்லா இருக்கா? என்ன அவ்வளோ ஒன்றும் சென்னை மாதிரி இல்லை. சென்னை தான் இது. சென்னை தான், அந்த ஹோட்டல் அந்த மாதிரி இல்லை, பெங்களூர் மாதிரி இல்லை. இன்னும் பெங்களூர் போல இல்லை, அந்த ஃபுட்டு மாதிரி இல்லை. இங்கே விலைவாசி ஜாஸ்தியாக இருந்தால் கூட ஒன்றும் அப்படி சொல்றியா? அம்மாவுக்கு என்னென்னா சாப்பிட்டது அவங்க அன்சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி பாட்டில் 150 ரூபா. 150 ரூபா. எங்கே யார் போகுது, யார் கொள்ளையடிக்கிற 10 ரூபா தண்ணிக்கு 50 150 ரூபா. எங்கே போகுது நாடு பாருங்க. எங்கே இந்த மாதிரி இருந்தால் எப்படி? சரி, ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம போகிறோம் ப்ளேனில். அதை பறக்கும் போது எப்படி இருக்கும்? எனக்கும் ஜாலியாக தான் இருந்தது. ஆனால் என்ன ஒன்று என்ன ஒரு வீடியோ கூட எடுக்க விட மாட்டேன். தெரியல, நான் எடுத்துறேன். ஓகே ஓகே. और हम अपने निर्धारित समय पर उड़ान करवाएं। अगर कस्टमर्स to pass by என்ன ப்ரோ என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன ப்ரோ என்ன பண்ணுறது? ஒரு வீடியோ எடுத்துன்னு இருக்கோம். உட்காரணும். சத்தியமா இப்போ வந்து அது ரியாக்ஷன் கட்ட பண்ணுமா? கொஞ்சம் அழுகுறாங்க. வெரி கோல்டு. சத்தியமா சொல்றேன், வெரி கோல்டு. जारी है। आपसे निवेदन है कि आप अपनी कुर्सी पर बैठे रहें। இப்போ அங்கே பண்ணுவோம். ஏன் பண்ணுவோம் அதை? अपने निर्धारित समय पर उड़ान से निवेदन है कि आप अपनी कुर्सी पर बैठे रहें। ஒரு ஐடியா. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து உட்காந்துட்டோம். எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா உள்ள வந்து ஒரு ஃபீல் இருக்கா? எனக்கு மனசு ரொம்ப இன்னைக்கு ரொம்ப என் லைஃப்லயே இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கு. ஒரு வாட்டி பண்ணும்போது இதான் சொல்ற ஒரு சந்தோஷமா இருக்கு. இல்லையே, இத்தனை வருஷம் உண்மை இல்லையே. நீ தான் என்னை கூட்டு வந்திருக்க. இல்ல, ட்ரெயின் வாங்கி தரும்போது அப்ப சொன்னேன். ஒன்னு நீ தான் சர்ப்ரைஸ் பண்ற எனக்கு. அப்புறம் வேற வந்து யார் இருக்கா? ஸ்டார் பாக்ஸ் போகும்போது சொன்னேன் சந்தோஷமா இருக்கு. இப்போ சந்தோஷமா இருக்கா? அடுத்தது என்னன்னா ஒரு வீடு வாங்கி கொடுத்துரு. வீடு வாங்கி தந்துறேன். ஓகே, கண்டிப்பா. உனக்கு எப்படி இருக்கு? பெருமையாக இருக்கு. நான் ஒன்று நினச்சேன். உனக்கு எப்படி இருக்கு? உள்ள வந்தானே வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி வேற லெவலில் இருக்கு. உள்ள வந்தோடனே நார்மலாக ட்ரெயினில் போகிற மாதிரி. அப்படிதான் வாழ்க்கையே அப்படிதான். தூரத்துலேருந்து பார்க்கும்போது போன நல்லா இருக்கும். பக்கத்தில் வந்துச்சுன்னா வச்சுக்கோ அது பெருசாக தெரியாது. ஆமாம், அதே மாதிரி தான் வாழ்க்கை. லவ் போனால் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ வந்து இன்னும் எடுக்கல பிள்ளைங்க. இந்த ஒன்றே நார்மல் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க. தூக்கிட்டு ஏடா காமிப்ப எப்படி காமிக்கிறாங்க பாரு மக்கள். ஏர் ஹோஸ்டர்ஸ். ஸோ வந்து எல்லா படத்துலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஏர் ஹோஸ்டர்ஸ் ஒரு ஆட்சி ஆச்சிடலாம். ஓகே, ஹாய் 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 சொல்லிட்டோம். நல்லா அதனால சரி, இது எனக்கு ஒரு டவுட்டு. இத்தனை பேர் இருக்காங்க. சரி, நார்மலாக எல்லாருமே வீடியோ எடுப்பாங்க. சரி, தம்பியை கூட்டு போகணும்னு தோணுச்சு. வீடியோ எடுக்கணும்ல நிறையா. வீடியோ எடுக்கணும்னா கம்ஃபர்டபிள் இருக்கும்ல தம்பிக்கிட்ட. ஒரு கம்ஃபர்டபுள். எவ்வளோ பேர் தம்பிங்க இருக்கிறாங்களே. உனக்கு கூண்டு போன தோணுச்சு. யார் தோணுதோ அவங்க தான் கூண்டு போக முடியும். இதில் பேசினா மாட்டிப்பார்ல, விளாக் பார்ப்பாங்களே, அப்போ என் மேலே தான் பாசம் இருக்கு. தோன்றது மட்டும் செய்வேன் நான். செய்ய மாட்டார். அவ்வளோதான். தோன்றது மட்டும் செய்ய தோணுலாம் இது செய்ய பண்ணிருக்காங்க. இப்போ நான் ரொம்ப நேரம் ரொம்ப நேரமாக இது பண்ணுறாங்க. எனக்கு பொறுத்தல இல்லை பண்ணிருக்கேன். பெல்ட் எப்படி போடுறது தெரில சத்தியமா. இல்லை போடுறது தெரியல. பெல்ட் வந்து இப்படி வச்சிருக்கோம். இதோ போட்டாச்சுண்ணா. நீ போட்டியா? சரி, இப்போ அவரு இப்போ போகலாம். அவரு இருக்குல்ல, அவ்வளோதான். எனக்கு போட்டுருக்கேன். சூப்பர் 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 சூப்பர். நானே போட்டுட்டா. எப்படி போடுறது? கூண்டு என்ன கிடைக்குதா? உனக்கு போட தெரியல. சரி, போட்டுவிடு. முன்ன பின்ன ஏர்பிளேன் போனால் தான் தெரியும். சரி, பெல்ட்டை கூட போட தெரியல. ஏர்பிளேன் ஏற்று நீ பிளேன் எடுக்கிறாங்களா? In front of the aircraft. Inside the aircraft, exit. And the window shades are open. Thank you for flying with us. எல்லாம் தெரியுதுடா. Hold on unsanitary, we book the
சொன்னா எப்படின்னா இருக்கும் இப்போ மேலே தானே இவ்வளோ மேலே இருக்குண்ணா எல்லாரும் சொல்லுவாங்கல்ல ரொம்ப ஆடக்கூடாது சீக்கிரமாக மேலே வந்துடுவீங்க கீழே போய் சொல்லுவாங்க ரொம்ப ஆட கீழே வந்து அப்போல்லாம் மாலைக்கிழமை மேலே விட்டு மேலே போயிடுவாங்க ஏன்னா இப்போ ஏரோஸ்டர் வந்துட்டு இப்படி இப்படி பார்த்துட்டே இருக்கு ஏன்னா நல்லா இருக்கிறாங்க. கல்யாண வயசு வந்துருச்சுல அதுதான் கல்யாணம் பண்ண மாதிரி தான் இருக்கிற ஆமாம் அம்மாவில் சொல்கிறாங்க இந்த ஏரோஸ்டர் பொண்ணையே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணுமா இவருக்கு சிரிப்பு பாரு அங்கிள் வேறு சிரிக்கிறனால மீசி எடுத்தா உன்னோட சின்ன பையன் மாதிரி இருப்பாரு. ஆள் போனா அம்மா கிட்ட கேள்ல நல்லா நல்லா இருக்குதா இருக்கும் பொண்ணு? நிஜமா நல்லா இருக்கும் நல்லா இருக்குதா? ஓகேவா படிக்கலாமா அப்படி நல்லா இருக்கும் நம்ம வீட்டுக்கு வேணாம் ஃபஸ்ட்டு பறக்கும் போது மட்டும் ஒரு மாதிரி இருந்தது இல்லை அப்புறம் ஒன்று இப்போ நடுவில் கூட ஒரு மாதிரி ஆச்சுன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஆனால் அதான் வாழ்க்கை அப்படி தான் ஒரு விஷயம் தூரத்தில் பார்க்கும்போது நல்லா இருக்கும் கிட்ட வந்துச்சுன்னா பெருசாக இருக்காது அதுதான் நீ என்னென்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியுது எல்லாமே உண்மை தான். இவ்வளோ ஹைட்டில் இருக்கும் எப்படி டவர் கிடைக்குது ஃபோன் வந்துச்சு ஃபோன் எடுத்து அவ்வளோ தான் ஆஃப் ஆகிட்டோம்டா. ஃப்ளைட்டு ஃபோன் எடுத்தா ஃப்ளைட் வந்து ஆஃப் ஆகி கீழே போயிடுது கரெக்ட். இப்போ ஃப்ளைட் மோட் ஏன் போட சொல்கிறாங்க? தெரியலையே ஃபோன் எடுத்து வந்தது உங்களுக்கு தெரியல ஃபோன் எடுத்து வந்தது ஃபோன் வந்து எப்படி டவர் கிடைச்சது மக்கள் ஜியோக்கு ப்ரொமோஷன் பண்ணுறோம் எவ்வளோ ஹைட்லேயும் ஃபோன் வருது அது எப்படி வரும்? தெரியலையே இப்போ வந்து அம்மா பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்டு பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க தெரியலையே அதுக்குள்ள வந்துருச்சு அவ்வளோதான் காசு கொடுத்தா செம ஸ்பீடாக போயிடலாம். எல்லாத்துக்கும் காசு தான் நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? எங்க இருக்கோம் பெங்களூரில்